நம்ம வாழ்க்கை பயணத்துல சரியான பாதையை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே பெரிய சவால் இல்லையா? சில சமயம் ரொம்ப குழப்பமா இருக்கும்போது யாராவது நமக்கு வழிகாட்ட மாட்டாங்களான்னு தோணும். இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட 12 மகா வழிகாட்டிகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த ஆன்மீக தேடலை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? வைஷ்ணவ மரபோட மையப்புள்ளியா இருக்கிற விஷ்ணு பகவான் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த ஒழுங்கையும் பாதுகாக்கிறவரா அவரை பார்க்கறாங்க. நாம பார்க்க போற இந்த வழிகாட்டிகள் எல்லாருக்குமே அவர்தான் ஆதார சக்தி. ஆனா இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லையா? வாழ்க்கையில சிக்கல்கள் வரும்போது எது சரியான பாதை, நம்ம எந்த பக்கம் போறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கான பதில் இந்த ஒரு எண்ணுல மறைஞ்சிருக்கு. 12. இது சும்மா ஒரு நம்பர் கிடையாது, இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. ஆமா, அந்த 12 பேர் அவங்க தான் மகாஜனங்கள். வைஷ்ணவ மரபுப்படி தர்மத்தோட உண்மையான பாதை எதுன்னு தெரிஞ்சவங்க இவங்க தான். சொல்லப்போனா ராத்திரி நேரத்துல நமக்கு வழிகாட்டுற நட்சத்திரங்கள் மாதிரி நம்ம வாழ்க்கை பயணத்துல இவங்க நமக்கு வழிகாட்டிகளா இருக்காங்க. சரி, மகாஜனம்னா என்ன அர்த்தம்? நேரடியா சொல்லணும்னா பெருமாளுமை அல்லது கிரேட் பர்சன். இவங்க வெறும் தத்துவங்கள் பேசினவங்க கிடையாது. இவங்க இறைவனாலேயே அங்கீகரிக்கப்பட்டு வாழ்ந்து காட்டின ஆன்மீக தலைவர்கள். அவங்களோட வாழ்க்கையே நமக்கு ஒரு பிராக்டிக்கல் கைடு மாதிரி. ஓகே, இப்போ இந்த மகாஜனங்கள் காட்டின 3 முக்கியமான பாதைகள்ல முதல் பாதையை பார்க்கலாம். அதுதான் செயலின் பாதை, அதாவது கடமையை செஞ்சு ஞானம் அடையிறது. இததான் நாம கர்மயோகம்னு சொல்றோம். இதோட ஐடியா ரொம்ப சிம்பிள். உங்க வேலைய, உங்க கடமைய சரியா செய்யுங்க. ஆனா அதோட ரிசல்ட் மேல எந்த ஒரு பற்றும் வச்சுக்காதீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையையும் ஒரு தியானம் மாதிரி, ஒரு பூஜை மாதிரி மாத்தும்போது அதுவே உங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு வழியா மாறிடும். இந்த வழியில போனவங்கள பாருங்களேன். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. சட்டத்தை வகுத்த மனு, தன்னோட சத்தியத்துக்காக வாழ்க்கையே தியாகம் செஞ்ச பீஷ்மர், அப்புறம் ஜனக மகாராஜா. உதாரணத்துக்கு ஜனக மகாராஜாவை எடுத்துக்கலாமே. அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட ராஜா. செல்வம், அதிகாரம் எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் அவர் எந்த பற்றும் இல்லாம தன்னோட கடமைகளை செஞ்சாரு. இதிலிருந்து என்ன தெரியுது? நீங்க யாரா வேணா இருக்கலாம், உங்க சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம். ஆனா இந்த செயலின் பாதையை கண்டிப்பா பின்பற்ற முடியும். சரி, செயலுக்கு அடுத்தபடியா இப்ப நாம இதயத்துக்கான பாதைக்கு வருவோம். அதுதான் பக்தியின் பாதை. இது அறிவை விட அன்புக்கும் நம்பிக்கைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. இதுக்கு பேரு பக்தி யோகம். இங்க லாஜிக் கேள்விக்கெல்லாம் இடமே இல்ல. அன்பு, முழுமையான சரணாகதி, இதுக்கு மட்டும்தான் இடம். இறைவன் கிட்ட அவங்கள முழுசா ஒப்படைக்கும்போது ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைய முடியும்னு இந்த பாதை சொல்லுது. இந்த வழியில போனவங்கள பாத்தீங்கன்னா ரொம்பவே உணர்ச்சி பூர்வமானவங்க. இசையால பக்திய பரப்புன நாரதர், தன்னிடம் இருந்த எல்லாத்தையும், ஏன் தன்னையே கூட இறைவனுக்கு கொடுத்த பலி சக்கரவர்த்தி, அப்புறம் பிரகலாதன். அவரோட கதையை யோசிச்சு பாருங்க. சொந்த அப்பாவே அவரை கொல்ல முயற்சி பண்ணாரு. ஆனாலும் அவரோட நம்பிக்கை ஒரு துளி கூட குறையல. அந்த அசைக்க முடியாத அன்புதான் பக்தி. இவங்களோட கதைகள் சரணாகதினா என்னன்னு நமக்கு உச்ச கட்டத்துல காட்டுது. கைகள், இதயம், இதுக்கப்புறம் நம்ம மனசுக்கான பாதைக்கு வரோம். அதுதான் அறிவின் பாதை. இது ஞானத்தை தேடுற ஒரு தத்துவ பயணம். இத ஞான யோகம்னு சொல்லுவாங்க. நான் யாரு? இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் என்ன? இந்த மாதிரி ஆழமான கேள்விகளுக்கு பதில் தேடுறது தான் இந்த பாதை. இது ஒரு அறிவுபூர்வமான பயணம். லாஜிக் மூலமா உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது. இந்த பாதையில வர்ற வழிகாட்டிகள் ரொம்பவே ஆச்சரியமானவங்க. எப்பவுமே குழந்தைங்களா இருந்து தூய்மையையும் துறவரத்தையும் காட்டுற அந்த 4 குமாரர்கள், தியானத்தோட மொத்த உருவமான சிவன். ஆனா இந்த லிஸ்ட்ல யமராஜர் இருக்கிறத பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. கர்மாவோட விளைவுகளையும் பிறப்பு இறப்போட ரகசியத்தையும் அவரை விட நல்லா தெரிஞ்சவங்க யார் இருக்க முடியும்? அந்த உண்மையான அறிவு தான் அவரையும் ஒரு மகாஜனமா மாத்துது. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. சிவன் பொதுவா சைவ மரபோட சம்பந்தப்பட்டவர்னு நாம நினைப்போம். ஆனா வைஷ்ணவர்கள்லயே சிறந்தவர் சிவன்னு ஒரு வேத வாக்கியே இருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, ஞான வழியில போறவங்க பக்திக்கு எதிரானவங்க இல்ல. நம்மளோட ஆன்மீக மரபுகள் எவ்வளவு பரந்ததுன்னு இது நமக்கு புரிய வைக்குது. சரி, நாம இப்போ பார்த்த இந்த 3 பாதைகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்மம், பக்தி, ஞானம், இந்த 3 பாதைகளும் 3 விதமான மனிதர்களுக்காக இருக்கு. இதுல ஒன்னு உயர்ந்தது, இன்னொன்னு தாழ்ந்ததுன்னு எதுவுமே கிடையாது. செயலுக்கான பாதை, இதயத்துக்கான பாதை, அறிவுக்கான பாதை, எல்லாமே ஒரே இலக்க நோக்கி போற வெவ்வேறு வழிகள் தான். சரி, இந்த பகுதியோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த 3 பாதைகள்ல, அதாவது செயல், பக்தி, அறிவு, இதுல எந்த பாதை உங்களோட இயல்புக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பதில் உங்களோட ஆன்மீக பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு சாவியா கூட இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.